ஒரு எதிர்த்து போராடுதல் இருந்து கொண்டே இருக்குமா? போராட்டம் உண்டு அப்படின்னு தான் எபேசு நிருபத்திற்கு பவுல் சொல்லுகிறார். போராட்டம் உண்டு. அது எதற்கான போராட்டம்? விசுவாசத்தை நிலைநிறுத்துவதற்கான போராட்டம், தீர்மானங்களை நிலைநிறுத்துவதற்கான போராட்டம், நம் தெய்வத்தோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை நிலைப்படுத்திக் கொள்வதற்கான போராட்டம். அல்லாத பட்சத்தில் எல்லை தகராறுகளை குறித்து இங்கு சொல்லவில்லை. உலகத்திலே நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அல்ல இங்கு சொல்லப்பட்டது. ஆத்மீக கோலத்திற்குள் தீர்மானத்தோடும் அழைப்போடும் பரிசுத்தத்திற்கென்று கடந்து வந்த தெய்வ மக்களை அந்த தெய்வீக அழைப்பிலும் தரிசனத்திலும் விசுவாசத்திலும் நிற்க விடாமல் அவர்களை வழிவிலகி போக பண்ணுகிற மிகப்பெரிய போராட்டத்தை கடைசி காலங்களில் சபைகள் என்ன செய்யும்? சந்திக்கும். காரணம், இப்போ இன்னைக்கு சாதாரணமாக நம்ம படிக்கும் பொழுது சில ஆவிக்குரிய திருச்சபைகள் கட்டுப்பாடோடும் ஒழுக்கத்தோடும் நடைமுறையோடும் இருந்து வருகிறது. ஆனால் சில ஆவிக்குரிய திருச்சபைகள் கூடி வருதலை மட்டும் முக்கியப்படுத்துகிறது. இங்க வந்தா போதும், திருவிருந்து ஆராதனை நடக்கு. யார் எடுக்கிறான்னு தெரியல, யார் வேணாலும் எடுக்க. ஆராதிக்க வருகிறான், யாருன்னு தெரியல. கூட்டத்துக்கு வருகிறான், யாருன்னு தெரியல. ஒரு பெரிய கூடுகை நடந்து கொண்டிருக்கிறது, ஆனா கட்டுப்பாடு இல்லாத நிலை. ஒரு எல்லை தாண்டு பிறகு கட்டுப்படுத்த முடியாது, அது வேற. இருந்தாலும் நான் பார்க்கிற நிலையில் ஒரு தேவ மனுஷன் எதை தவறென்று சொல்லுகிறானோ அதே ஆண்டவருடைய நாமத்தில் இன்னொருவன் சொல்லுகிறான் அது தவறல்ல, அது சரி என்கிறான். இவன் சொல்லுகிறார் இப்படித்தான் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று. ஒருவர் கட்டுப்பாடோடு சபையை நடத்தும் பொழுது இன்னொருத்தர் சொல்ல அதெல்லாம் தேவையில்லாத வேலை, இயேசு இதெல்லாம் பொருட்டாவே எண்ண மாட்டாருங்கிறான் ஒருத்தர். இப்ப மக்களுடைய பிரச்சனை என்ன? இவர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்வதா, இவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்வதா? அவன் முடிவிலே கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும்னு அவனும் முடிக்கிறான், இவனும் அது மாதிரியே தான் முடிக்கிறான். அது என்ன நடக்குதுன்னா, இதில் நிலைவரமானது எது? தேவனால் அருளப்பட்டது எது? தேவன் விரும்புகிறது எது? நித்திய ராஜ்யத்திலே சேர்ப்பது எது? அதுதான் பெரிய பிரச்சனை. அப்ப சபைகள் கடைசி காலங்களில் விசுவாச நிலைப்பாட்டிற்காக மிகப்பெரிய சவாலை சந்திக்கும். அதுதான் சொல்லுகிறார், தங்கள் சுய இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் என்ன செய்வாங்க? தோன்றுவார்கள். அதை குறித்து நம்ம தொடர்ந்து படிப்போம். இது நம்ம மட்டும் இல்லைங்க, நம்ம மட்டும் இல்லை. இந்த பரியாசக்காரர்களுடைய தாக்கம் யாருடைய ஊழியத்திலும் இருந்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலும் இருந்திருக்கு. இப்ப நீங்க பரியாசம் அனுபவிக்கிறீங்க. சில இடங்களில் உங்கள் ஆராதனை பரியாசம் பண்ணப்படுகிறது, உங்கள் ஜபங்கள் பரியாசம் பண்ணப்படுகிறது, உங்கள் நீதி உள்ள வாழ்க்கை பரியாசம் பண்ணப்படுகிறது, உங்க தீர்மானம் பரியாசம் பண்ணப்படுகிறது. என் பிள்ளைக்கு ஆவிக்குரிய நிலையில் தான் எதிர்காலம் அமைக்கணும்னு நீ போராடுற, ஆனா அந்த தீர்மானம் பரியாசம் பண்ணப்படுகிறது உன் குடும்பத்தில். இந்த பரியாசம் பண்ணப்படுதல் எல்லாம் இன்றைக்குரியது அல்ல. என்றைக்கு திருச்சபை இந்த பூமியில் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த காலத்திலேயே நிந்தைக்கு உட்படுதல், பரியாசத்திற்கு உட்படுதல், அவமானத்திற்கு உட்படுதல், இந்த வார்த்தைகள் எல்லாம் அன்று முதல் இன்று வரை நடந்துட்டு தான் இருக்கு. அதனால நீங்களும் நானும் எதிர்கொள்ளுகிற இந்த வசை சொற்கள், இந்த பரியாசங்கள் இன்னைக்கு நமக்கு மட்டும் புதிதானவைகள் அல்ல. அன்னைக்கு பரிசுத்தவான்கள் விசுவாசத்தை கட்டி காத்தார்கள் என்று சொன்னார். இது அனுபவிச்சதான் அவங்களும் நின்றுருக்காங்க. அதனால நீங்களும் நானும் அனுபவிக்கிறது ஒன்றும் இல்லை என்பே, ஒன்றும் இல்லை என்பே.